12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி கம்மியான ஃபீஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸில் உங்களால் படிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். பிஎஸ்சி ஏவியேஷன் உங்களால் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்க முடியும். சென்னை லொக்கேஷனில் உங்களால் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்க முடியும். இன்கேஸ் சென்னை சரௌண்டிங்கில் யாராவது இருக்கீங்க, சென்னைக்கு பக்கத்தில் யாராவது இருக்கீங்க, சென்னையில் படிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஏவியேஷன் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் உங்களால் படிக்க முடியும். இப்போ ஸ்காலர்ஷிப்ஸில் போயிட்டுருக்கு. பிஎஸ்சி ஏவியேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். படித்து முடிச்சதும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே காலேஜிலேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தனியாக ஏதாவது வெளியே போய் வேறு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. 3 இயர்ஸ் படித்து முடித்தோடனே கம்பல்சரி அவங்களே பிளேஸ்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவங்ககிட்டே அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட லொக்கேஷனுமே வந்து சென்னை தான். சென்னையில் பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் யாராவது ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணலாம். பிபிஏக்கும் படித்து முடித்தோடனே அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. பிஎஸ்சி ஏவியேஷன் நீங்கள் படித்தாலும் சரி, பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படித்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுமே அவங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய க்ரோத் இருக்குது. அதாவது பிஎஸ்சியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஜியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் தெரியாமல் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோமே, ஏன்டா அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி நம்ம நல்ல கோர்ஸ் படிக்கிறது தான். அப்படி இருக்கும்போது பிஜியில் நீங்கள் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. 2 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் 2 இயர்ஸில் 1 இயர் மட்டும் நீங்கள் படித்தாதே போதும். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிப்பீங்க, செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக 100% கிடச்சிரும். நான் எம்பிஏக்கு சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்ச பிறகு நீங்கள் எக்ஸாம்ஸ் மட்டும் 6 months ஒன்ஸ் எழுதினாலே போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டரான வாய்ப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்போ நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்ச பிறகே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே 1 இயர் கேப் இருக்கும் போதே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவை நீங்கள் வேலைக்கு போகிறதுலேயே அந்த ஜாப்லேயே வந்து ஈக்குவல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். யாராவது எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் படிக்கும் போதே படித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.